அருமையாக வரைஞ்சிருக்கம்மா புவனா. இந்த அனுமாரை ரொம்ப நல்லா வரைஞ்சிருக்க. அவரோட தலை கிரீடமும் அவர் கையை கூப்பிட்டு உட்காந்துருக்கிற அழகும், அந்த மூஞ்சியில் அந்த சாந்தமும், முகத்தில் ஒரு அன்பை கொண்டு வந்து வச்சிருக்காரேன்னு அப்படி இருக்குது எனக்கு. அவ்வளோ அழகாக வரைஞ்சிருக்க. அதில் கீழே வேறு சைடில் ராம 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 ராமன்னு எழுதியிருக்கிறதும், அந்த கதையை அவர் ஒரு சைடில் ரெஸ்ட் பண்ண வச்சுருக்கிறதும் என்னமா இருக்குங்கிற ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அவருக்கு போட்டிருக்கிற அந்த பட்டு பீத்தாம்பரம், அந்த பச்சையும் பிங்க்கும் எப்படி தான் இந்த கலர் அத்துணுண்டுக்குள்ளே கொடுத்தியோ, அந்த கால் அவர் வச்சுருக்கிற பாங்கும் ரொம்பவே அற்புதமாக இருக்குது. எப்படி இருக்குதுன்னு சொல்லணும்னா தேவாமிர்தமாக இருக்கும்பாளே அது மாதிரி இருக்குது. ராமநாம பாயசக்கே விட்டல நாம சர்க்கரைன்னு ஒரு பாட்டு இருக்குது. அது மாதிரி ராமநாமத்தை சொல்லிண்டு சர்க்கரையாக இனிக்க வச்சுருக்கார். அந்த கிரீடத்தில் அந்த பின்னால் போட்டிருக்கிற அத்தனை இதுவும் டெக்கரேஷனும், கைகளில் நல்ல ஒரு பெரிய கங்கணத்தையும் போட்டு, என்ன கழுத்தில் பெரிய பெரிய மாலைகளை போட்டு, மறக்காமல் பாதத்தில் செருப்பு எல்லாம் போடாமல், பாதரட்சையெல்லாம் இல்லாமல் பளிச்சுன்னு ராமநாமா எப்படி சொல்லணுமோ அப்படி அவரை உட்காத்த வச்சு ரொம்ப அழகாக போட்டிருக்க. இந்த கதைக்கு போட்டிருக்கிற டிசைனை சொல்கிறதா, அவர் உட்காண்டிருக்கிற மேடையில் இருக்கிற அழகை சொல்கிறதா, அவர் நெத்தியில் போட்டிருக்கிற விஷ்ணுவோட பக்தன் மாதிரி இருக்கிற நாமம் போட்டிருக்கிய வெள்ளையும் ஜேப்பும் அதை சொல்கிறதான்னு புரியலை. அவ்வளோ அழகாக போட்டிருக்க. மறக்காமல் அந்த வயறு மேலே அந்த தொப்புளோட டாட்டு முதற்கொண்டு வச்சுருக்க. அது மாதிரி மார்பக்கங்களில் அப்படி மைன்யூட்டாக பார்த்து பார்த்து வச்சுருக்க. காதில் இருக்கிற குண்டலமும், அவரோட முகத்தில் இருக்கிற குதூகலமான கண்ணை மூடின்ற தியானமும், அந்த ராம் லல்லாவை பார்த்தா அவர் என்ன சந்தோஷப்படுவாரோ அந்த சந்தோஷம் இதில் கிடச்சி கொடுத்து ரொம்ப ரொம்ப அற்புதமாக வர